ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போது ஸ்பெசிஃபிக் ப்ரொக்ராஸ்டினேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னென்னா, நம்ம லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருப்போம், மற்ற டாஸ்க்லாம் ஒழுங்காக பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டாஸ்க்கை மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா? ஸ்பெசிஃபிக்காக அந்த டாஸ்க்கு மட்டும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போது இந்த வீடியோவில் என்னதான் நம்ம பார்க்க போகிறோம், அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொக்ராஸ்டினேஷனை எப்படி பிரேக் பண்ணிட்டு நம்ம அந்த டாஸ்க்கையும் எடுத்து பண்ணலாம் தான். சரிங்களா? கன்சிஸ்டண்டாக. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு விஷயத்தை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறோம்னாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சரியா? டிசிப்ளின் இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிலாம் கூட கிடையாது. ஏன்னா நீங்கள் டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் மற்ற டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டடீஸ் அதெல்லாம் கூட ஒழுங்காக பண்ண மாட்டேங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாஸ்க்கை நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு ரீசன் இருக்கும். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதையே நான் ரொம்ப நாளாக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருந்தேன். மேஜராக ஏதோ ஒரு ரீசன்ஸ் இருக்குது. அதான் நான் ஃபஸ்ட்டு ஏன் நான் இந்த விஷயத்த நான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறேன்னு கேட்டேன் என்கிட்ட. ஓகேவா? கேட்டு ஒரு 10 minutes திங்க் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது, ஓகே நம்ம ஏன் இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஒழுங்காக பண்ண மாட்டோம்னா, நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்குறோம். நல்லா வீடியோ பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், நம்ம பேசும்போது ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கூட வரக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய ரீசன் வச்சுருக்கோம், நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால தான் நம்ம இதை ஈஸியான டாஸ்காக இருந்தாலும் கஷ்டமாக்கி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த பேக்ரவுண்ட்லாம் நல்லா பக்கவாக இருக்கணும்னு. பேக்ரவுண்ட்லாம் பக்கவாக இருக்குது, இல்லை இந்த மாதிரி நாய்ஸ் வரக்கூடாது, நம்ம பேசும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. இதை மிஸ்டேக் வந்துச்சுன்னா அப்படியே திருப்பி நான் ரெக்கார்டிங்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடுவேன். அதனால ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இந்த சின்ன டாஸ்க்கையே, ஈஸியான டாஸ்க்கையே ரொம்ப கஷ்டமாக்கிட்டு, ஓகேங்களா, கஷ்டமாக்கிட்டு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்களா? கேட்ட உடனே நிறைய ரீசன்ஸ் வரும், அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வரும். இந்த ரீசன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு நோட்லேயோ இல்லை மைண்டே திங்க் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். சரியா? எப்படி நான் சால்வ் பண்ணேன்னா, இப்போ பேக்ரவுண்ட் என்னால் பெருசாக சேஞ்ச் பண்ண முடியாது. மேபி இருக்க துணியெல்லாம் வேணால் கொஞ்சம் வைக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதுலேயும் எனக்கு பண்ண தோணல. அதனால ஓகே, பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. நாய்ஸ்னால் பரவாயில்ல, வீடியோவில் குவாலிட்டியாக இருக்காது, ஆனாலும் நம்ம வீடியோ ஒழுங்காக கன்சிஸ்டண்டாக நம்மளால் போஸ்ட் பண்ண முடியும் நம்ம திங்க் பண்ணும் போது. அடுத்தது ஸ்கிரிப்ட் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு இருந்தேன். நம்ம ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி லைட்டாக முன்னாடியே ஸ்கிரிப்டே எழுதி வச்சிட்டோம்னா அந்த ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி நம்மளுக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த டாஸ்க்குக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் கன்சிஸ்டண்டாக நம்ம இதை பண்ணுறதுக்கு. மேபி வீக்லி ஒன்ஸ் எனக்கு பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஓரளவுக்கு ரீசன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். சரிங்களா? அதனால நீங்கள் எப்படி ஒரு விஷயத்த, நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுற விஷயத்த பண்ணலான்னா இதை நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம். என்னது வச்சு ஃபஸ்ட்டு கேளுங்க, என்னெல்லாம் எதுக்கு நம்ம இதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கோம்னு. சில ரீசன்ஸ் வரும், அந்த ரீசன்ஸ் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். மேபி ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இந்த மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல, நம்ம அப்படியே பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நீங்கள் அந்த அவாய்ட் பண்ணுற டாஸ்க்கையும் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ, பாய்.